நம்ம சால்வ் பண்ணி ஹுண்டாய் எலன்ட்ரா வண்டி ஒன்று வந்திருக்கு. இந்த வண்டி வந்து நம்ம தம்பிங்களது, நம்ம இருக்கார் தம்பிங்களது. டூமுக்கு மேலே கழட்டி வச்சுக்கிது. ஆனால் பாலிஷ் போகிறதுக்குங்க சில அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒயரிங் ஒர்க்கு முடிஞ்ச வரையும் நான் பண்ணித்தரேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வண்டிக்கு மெயினான ஒர்க் வந்தது என்ன கேட்டிங்கன்னா ஏசி டாப்அப்புக்கு அந்த வண்டி வந்துச்சு. இந்த வண்டி ஏசி வந்து சுத்தமாக இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த வண்டிக்கு என்ன பண்ணோம், நம்ம ப்ரெஷர் போட்டு அழகு போல் வந்து ஏசி டாப்அப் பண்ணியாச்சு. கூலிங் இப்போ வேறு லெவலில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 டூமு பாலிஷு. அது இல்லாமல் தம்பி என்ன சொன்னாங்க, ஆனால் டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட் அப்படின்னாப்புல மெக்கானிக்கிட்டு தான் அது விடணும். இருந்தாலும் நாம் தோராயமாக அப்படி ஒரு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. இன்னொன்று உள்ளுக்குள்ளே காட்டுறேன் வாங்க. அப்போ இந்த விண்டோ ஏறுறது இறங்குறது அப்புறமேட்டு உள்ளுக்குள்ளே சிக் லைட்டு அதுன்னு சொல்லி ஃபுல்லாக சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணோம், இந்த டோரோ இந்த முன்னாடி வந்து டேஷ்போர்டில் வந்து லைட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் எரியல அப்படின்னாங்க. அதனால் என்ன பண்ண இந்த செட்டப் எல்லாத்தையும் என்ன பண்ண பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு செட்டு அதே மாதிரி உட்கார இடம் பார்த்தீங்கன்னா காடியில் கட்டாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் கொஞ்சம் ஒழுங்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க அந்த ஒர்க்கு. அப்புறம் அந்த ஏசி ப்ளோயரில் பார்த்தீங்கன்னா அதை எவ்வளோ அழுக்கு பாருங்கள். கையோட இதையும் என்ன பண்ணுறோம், இதையும் க்ளீன் பண்ணி விட்றோம். இதையும் க்ளீன் பண்ணி விட்டு க்ளோ பாக்ஸ் கடியில் பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் எலியில் கொஞ்சம் ராவடி பண்ணி வச்சுக்குது. டோட்டல் செட்டப்பையும் க்ளீன் பண்ணி விட்டு இந்த வண்டியை கொஞ்சம் ஒயரிங் ஒர்க் சொன்னாப்பில் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இந்த வண்டியை நம்ம வேலையை முடிச்சு சொல்கிறேன் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். வண்டி வந்து இந்த எலன்ட்ராவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா வண்டி நல்லா கப்பலாட்டம் நல்லா பெருசு. ரெண்டாவது நல்ல ஒரு கிரவுண்ட்ஸ் வந்து நல்லா கீழாப்பில் இருக்கும். இந்த வண்டி நம்ம ஒர்க்கு முடிச்சு சொல்கிறேன் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து இந்த வண்டிலாம் நிறுத்தி இப்போ ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் வந்து இந்த மாதிரி வண்டி கொஞ்சம் வேலை செய்யும் போது கண்டிப்பாக டைம் வேணும். இந்த வண்டி வேலைக்கு முடிச்சுட்டு சொல்கிறேன். முடிச்சுட்டு அடுத்த வீடியோ போகிறேன் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். நன்றி வணக்கம். ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தாங்க சில பொருள்லாம் வந்துட்டு. ரெண்டாவது இந்த மாதிரி வண்டியில் நிறைய இடத்துல விட்டு வேலை செஞ்சனால எல்லாமே ஆல்ட்ரேட் தான், எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஒன்று பிடிக்க எலி வேலை பிடிச்ச மாதிரி தான் அப்படியே எங்கேயும் போயிட்டே இருக்குது. சரி நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த வண்டியோட ஒர்க்கை முடிச்சு சொல்கிறேன் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். நன்றி வணக்கம்.